வணக்கம் தமிழாக்கள். இப்போ தமிழாக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும். இப்போது டிஷர்ட் போட்டிருக்காலும் இந்த செயின் மறைக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ பொதுவாக வந்து இப்போ வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இப்போ ஊருக்கு ஆலய திருவிழாக்கள் இப்படிக்கெல்லாம் போகிறாங்க. நிறைய பேர் செய்கிற விஷயம், போனால் கழுத்தில் கையில் எல்லாம் செயின், அதாவது டிஷர்ட் இப்படி போட்டுருவாங்க. சரி, எப்படி இருக்கும். ஆனால் மேலான தான் இப்போ செயின் போட்டுருந்தா நாங்கள் செயின் போட்டுக்கொண்டு காட்டணும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் இப்போ காட்டணும். சரி, இப்படி இருக்கணும். கொஞ்சம் பெரிய செயின்ட்டா இங்கே நிற்கும். நிறைய பேரை கண்டனா ஏன்னா தாங்கள் போட்டிருக்கோம் அந்த செயினை தெரியணும்னு சொல்லி இப்படிலாம் செய்கிறாங்க. இப்போ நான் கை செயின் போட்டிருக்கேன். அதான் இப்போ என்ன செய்யணும்னா, இந்த டிஷர்ட் எனக்கு இழுத்து வர விருப்பம் இல்லை. அதனால நான் என்ன செய்கிறேன்னா, இந்த டிஷர்ட்டுக்கு மேலே இந்த கை செயினை எடுத்து இப்படி விடணும். ஏன்னா அப்போ தான் நான் வெளிநாட்டிலேருந்து ஊரில் நிற்கிறேன்னு வந்து நான்ன்றதை காட்டணும். என்ன இல்லாட்டிக்கு வந்து தெரியாது மக்களுக்கு. இந்த தமிழாக்கள் செய்கிற வேலை தான் இது. குறிப்பாக எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணத்தில் திருவிழாவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கையெல்லாம் இப்படி இருக்கும். ரைட், இப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா நல்லா இருக்குதானே. ஓகே, இப்போ வந்து நான் செயின் போட்டிருக்கேன் பாருங்க, கையை இப்படி இருக்கும். இப்போ மணிக்கூடு கட்டியிருக்கேன், பரவாயில்ல. மணிக்கூட்டு அது ஒரிஜினல் தங்கம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. நான் மேலேயும் கட்டலாம், கொஞ்சம் இப்படி விட்டுருக்கேன்னு பரவாயில்ல. செயின் வந்து இப்படி தெரியணும். இந்த என்ன கழுத்து போட்டாலும் தெரியணும். அப்போ அது பொம்பளையாக்களாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக்களாக இருந்தாலும் சரி. இப்போ தமிழாக்கள் நீங்கள் எல்லாம் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள்.